ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2020 ரிலீஸ் ஆன ட்ரெயின் என்ற ஒரு கொரியன் சஸ்பென்ஸ் சீரியஸோட 9, 10 2 எபிசோடையும் ஒரே வீடியோல பாத்துட்டு போறோங்க. இப்படி சொல்லணும் தான் எனக்கும் ஆசை, ஆனா கோச்சிக்காதீங்க, கோல்ட் ஆயிடுச்சுங்க. 2 எபிசோட பண்ண முடியாது போல. இந்த வீடியோல 9வது எபிசோட மட்டும் கொடுக்குறேன். அடுத்த வீடியோல கன்ஃபார்ம் 2 எபிசோடு வந்துடும். அதை மீறி முடிஞ்சதுன்னு வைங்களேன், 3 எபிசோட கூட ஒரே வீடியோல போட்டு அதோட முடிச்சிருவோம். அடுத்த வீடியோ எப்படி போடுறோம்னு நான் உங்களுக்கு போஸ்டா சொல்றேன். இப்போ ஒரு எபிசோட மட்டும் பார்ப்போம். முதல் 8 எபிசோட் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட்லயும் கொடுத்திருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. இத்தனை எபிசோடா நம்ம பார்த்ததுல போன எபிசோட் தான் பங்கமா இருந்துச்சு இல்ல? ஏன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்ததே எதுக்கு, யாரா அந்த கில்லர்னு அவனை பார்க்க தானே. போன எபிசோட்ல கில்லர் யாருன்னு ரிவீல் பண்ணிட்டானுங்களே. சைக்காட்ரிக் டாக்டரோட போர்வையில இருக்கவன் தான் 12 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயின் அப்பால ஆரம்பிச்சு இப்ப ஹீரோயின் சித்தி வரைக்கும் பல கொலைகளை பண்ணவன். அது எப்படி நமக்கு தெரிய வந்துச்சோ, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க 2.0 அப்பாவான அங்கிளுக்கும் 12 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயின் அப்பாவோட கொலை நடந்தப்போ இவர் அந்த கிரைம் சீனுக்கு போனாரு. சின்ன வயசா இருந்த கில்லரை பார்த்தும் இருக்காரு. அதே கில்லரை இப்ப வளர்ந்த தோற்றத்துல பார்த்ததும் அட்ராஸ் சக்க அவன் தாண்டா இவர் புரிஞ்சுக்க எப்படியோ அந்த டாக்டர் மோப்ப முடிச்சிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அங்கிள் உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு அவர் மயக்கத்திலேயே தான் வச்சிருந்தான். அவன் அசந்த நேரமா பார்த்து அங்கிள் தப்பிச்சு ஓட அங்கிள் எங்கன்னு 2.0வும் ஹீரோவும் மாறி மாறி அவரை தேடிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்திலயோங்க 12 வருஷத்துக்கு முன்னால அங்கிளுக்கு நடக்க இருந்தா அதே ஆக்சிடென்ட் மாதிரி இப்பவும் நடக்க போகுது. அப்ப காப்பாத்துற மாதிரி 2.0 இப்பவும் பூந்து அங்கிளை காப்பாத்திட்டான். இருந்தாலும் அடுத்து அந்த வழியா வந்த வேற ஒரு வண்டி 2 பேரையும் அடிச்சு தூக்க, ஐயோ ஆமாமா இப்படி ஆயி போச்சு. அடுத்து என்ன நடக்கும்? கில்லர் யாருன்ற உண்மை தெரிஞ்சவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவனை யாரு போட்டு விடுவா இப்படின்னு பல கேள்விகளை பெண்டிங்ல வச்சு எபிசோட முடிச்சாங்கல்ல. அதுக்கப்புறம் நடக்க போறதாங்க இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். வீடியோ பாத்துருவோமா வாங்க. 9வது எபிசோட ஓபன் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அங்கிள் கில்லருக்கு பயந்து தப்பிச்சு வெளியே ஓடி வந்துட்டு இருக்காரு. ஹீரோ ஒரு பக்கம் 2.0 ஒரு பக்கம்னு மாறி மாறி அங்கிளை தேடிக்கிட்டே வராங்க. அன்னைக்கு நைட்டுன்னு பார்த்து ஜோன்னு மழை வேறங்க. அங்கிள் ரோட்டு கிட்ட வந்ததும் ஒரு கார் அவரை இடிக்கிற மாதிரி வர டக்கு நாங்க வந்த 2.0 அங்கிளை காப்பாத்திட்டான். இருந்தும் விதி விட்டுச்சா. ரெண்டாவதா வந்த வேற ஒரு ட்ரக் மோதி 2 பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஹீரோ வரதுக்கு முன்னால கில்லர் வந்திருக்கான். இவனுக்கு சொந்தமான செயின் ஒண்ணு சித்தி பையன் மூலியமா போலீஸ்க்கு கிடைச்சதா. எவிடன்ஸ் ரூம்ல இருந்த அந்த செயினை 2.0 எடுத்து வச்சிருந்தானா. ஆக்சிடென்ட் ஆகி 2.0 பாக்கெட்ல இருந்த செயின் கீழே விழுந்ததும் கில்லர் அதை கையில எடுக்கிறான். அங்கிள் இறந்திருந்தாலும் 2.0 இன்னும் இறக்கல. கில்லரோட காலை புடிச்சவன் இந்த செயின் ஓனர் நீதானா? அப்ப எல்லா கொலைகளையும் பண்ற சீரியல் கொலைகாரனும் நீயா தான் இருப்ப அப்படின்னு கில்லர் கால புஷ்டான். பாவண்டா நீ ட்ரக் மோதியே சாக வேண்டியதானே. இப்ப அநியாயமா என் கையால சாக போறன்னு கில்லர் 2.0 கழுத்தை புடிச்சு நெருகிறான். இப்ப வேணும்னா நீ தப்பிச்சிருக்கலாம் ஜி, என் கையால உன்னை பிடிக்க முடியாம போயிருக்கலாம். ஆனா நோட் பண்ணிக்கோ, மறுபடியும் என் கையாலேயே தான் நீ மாட்டுவ. உன்னை நான் புடிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு இதே உலகத்துல இவன மாதிரியே ஹீரோன்னு ஒருத்தன் இருக்கான்ல, அதை கணக்கு பண்ணி இவன் பேசுறான். அதெல்லாம் கில்லர் காதலே வாங்காம அவன் நெருக்கல 2.0 அவுட். அதுக்கப்புறம் தான் ஹீரோ இங்க வந்திருக்காப்புல. செக் பண்ணி 2 பேரும் டெத்துன்னதும் திரும்ப எங்க அப்பா போயிட்டாரா, ஹாட போங்கடான்னு தொங்கி பண்ணிக்கிறப்போ அங்க வந்த ஹீரோ மாதிரியே இருக்க 2.0 பார்த்துட்டு என்னடா பழைய எம்ஜிஆர் படம்லாம் ஓட்டி காட்டுறீங்கன்னு திணறி போய் நிக்கிறா. இதுக்கப்புறம் மார்ச்சரியில இருக்க அங்கிளோட பாடிய ஃபாரன்சிக் டாக்டர் பார்த்துட்டு ஓ மை காட் என் எக்ஸ் மாமனார பணமாக்கிட்டானுங்களா, யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு ஹீரோயின் கேட்க, இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்னு இருக்கு பாக்குறியா அப்படின்னு இன்னொரு ரேக்ல இருக்க 2.0 வெளியே எழுத்ததும் சேம் டைம் ஹீரோ உள்ள வராரா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோயின் மூஞ்சில நம்ம பார்த்த அதே ரியாக்ஷனுங்க டாக்டர் மூஞ்சிலையும். ஹீரோயிங்க வரதுக்கு முன்னாலேயே இறந்து போயிருக்கான்ல 2.0, அவன் கைரேகையை வச்சு யார் அவன் தேடி இருப்பாங்க டேட்டா பேஸ்ல. அவன் இந்த டிபார்ட்மெண்ட் போலீஸ்காரன்னு அவன் ப்ரொஃபைலும் வந்திருக்கும். அப்படின்னா வந்திருக்க ஹீரோ இந்த உலகத்தை சேர்ந்த ஹீரோ இல்லன்னு ஹீரோயின் நினைச்சிருப்பாள்ல. சோ ஹீரோ கழுத்துல ஒரு கிடுக்கு புடிய போட்டு யாரா நீ, உண்மையானால் அங்க செத்து போயிருக்கான்னா நீ யாருன்னு கேக்குறா. அதை எப்படிமா சொல்றது, அவன் தான் நான் தாமா அவன், கொஞ்சம் வழி விட காட்டுறேன் அப்படின்னு ஹீரோவே மிஷின்ட்ட போய் அவரோட கைரேகையை அந்த மிஷின்ல வச்சதும் 2.0க்கு என்ன ப்ரொஃபைல் வந்துச்சோ சேம் ப்ரொஃபைல் தாங்க ஹீரோவுக்கும் வருது. நமக்கு தெரியும் இல்லையா, வேற வேற உலகத்துல ஒரே மாதிரி இருக்க 2 பேருக்கும் கைரேகை கொண்டு ஒத்து போகும்னு. எப்படியோ இது வரைக்கும் வந்துடுச்சு, இனிமேலும் உண்மையை சொல்லாம இருக்க முடியுமா? அதனால ஹீரோயினையும் ஃபாரன்சிக் டாக்டரையும் தனியா கூட்டிட்டு போன ஹீரோ என்னைக்கெல்லாம் மழை வருதோமா அன்னைக்கு நைட்டு 9:30 மணிக்கு 8210 நம்பர் கொண்ட ட்ரெயின் இங்க இருந்து பேரலல் வேர்ல்டுக்கு டிராவல் ஆகும். அங்க இருந்து கொலகாரனை பிடிக்க தான் நான் இங்க வந்திருக்கேன்னு அடுக்கடுக்கா நடந்த எல்லாத்தையும் ஹீரோ சொல்லியும் நல்லா குகை கோயில்ல புகை போடுற ஆள் மாதிரி இருந்துகிட்டு பேரலல் வேர்ல்டுன்ற அங்க இருந்து வந்தன்ற நீ சொல்ற எதையும் நம்பவே முடியலையே, நீ சொல்றத உண்மையா பொய்யான்னு முடிவு பண்றதுக்கு எங்களுக்கு டைம் வேணும்டா எப்பா, அது வரைக்கும் ஆள விடுன்னு 2 பொண்ணுங்களும் சொல்றாங்க. இதுல ஃபாரன்சிக் டாக்டர்கள்லாம் ரொம்ப வருத்தவங்க. என்ன இருந்தாலும் இந்த உலகத்துல இருந்த 2.0வும் அவளும் எக்ஸ் ஆச்சு, ஆனா மொத்தம் எக்ஸ் போயிட்டான்னு புலம்பி தள்ளுறா. அடுத்து 2.0 பாடி கிட்ட போன ஹீரோயின் அவன் கையெல்லாம் பார்த்தா ட்ரக் ஊசி போட்டதுக்கான மார்க் இருக்கா. இவ ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவை 2.0 நினைச்சு அரெஸ்ட் பண்ணும்போது நான் பிறந்ததுல இருந்து என் வாழ்க்கையில ட்ரக்கே எடுத்தது இல்ல, வேணும்னா என்ன செக் பண்ணிக்கோங்கன்னு
தைரியமா ஹீரோ சொன்னாரு. ரிசல்ட்டும் ஹீரோ சொல்ற மாதிரி உண்மை தானே வந்துச்சு. அதுல ஆரம்பிச்சு ஹீரோயின் பேசிருக்க எல்லாமே வேற உலகத்துல இருந்து ஒரு ஆள் வந்து எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். சீரியலுக்குள்ள நடந்துச்சு, நான் பாடிகள் எல்லாம் பார்த்தேன், அது இதுன்னு ஹீரோ சொன்னாரு இல்லையா. நிஜமாவே அவன் வேற உலகத்துல இருந்து வந்தவனா தான் இருப்பானோ அப்படி ஹீரோயின் யோசிக்கிறா. இன்னொரு பக்கம் அங்கிளுக்கு ஃபியூனரல் நடக்குதுங்க. அங்க வந்த பிஏ1, சார் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருக்க கேமராவெல்லாம் செக் பண்ணிடுவோம் சார், அங்கிள் மட்டும்தான் அதுல தெரியுறாரு, சந்தேகப்படுற மாதிரி வேற எதுவும் இல்ல, சோ இது சாதாரண ஆக்சிடென்டா தான் இருக்கும்னு நினைச்சு டிராபிக் டிபார்ட்மெண்ட் அந்த கேஸ விசாரிச்சிட்டு இருக்காங்க, வேற எதுவும் தகவல் தெரிஞ்சா சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அதோட ஹீரோயின்ட்ட வந்தா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ஹீரோ சொல்றது உண்மையா பொய்யா உண்மையா பொய்யான்னு பல முறை மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனவன் இந்த மெமரி கார்டை பிடிங்க, அங்கிள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வந்தாரு இல்ல, அங்க கேமரா பெருசா எதுவும் இல்லைனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே பார்க் பண்ணிருந்த ஒரு காரோட டேஷ்போர்ட் கேமரா ஃபுட்டேஜ் தான் இந்த பென்ட்ரைவ்ல இருக்கு, கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்க, அதுல சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இருக்கான்னு அப்படின்னு அதை கொடுத்துட்டு ஸ்டேஷன் வந்தா கில்லர் அங்கதாங்க இருக்கான். என்னம்மா உங்களை பார்க்கலாம் ஸ்டேஷன் வந்தா ஸ்டேஷன்ல யாரையுமே காணோம், எதுவும் பிரச்சனையான அவன் போட்டு வாங்குறான். அது நேத்து நைட்டு ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க, அங்கிள் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, அதான் அவர் ஃபியூனரலுக்கு எல்லாரும் போயிருக்காங்கன்னு ஹீரோயின் சொன்னதும் இவனுக்கு மூளை சூட் ஆகிற அளவுக்கு ஷாக்கு. இவனே கண் கூட பார்த்தான் தானே, அங்க 2.0 அங்கிள்னு 2 பேர் தானே செத்து போனாங்க, ஆனா இவ ஏன் கணக்குல ஒரு ஆளை விட்டு இன்னொரு ஆளை மட்டும் சொல்றா, அப்ப 2.0 சாகலையா அப்படின்னு கில்லருக்கு அல்ல ஆகுது. இன்னொரு பக்கம் ஃபியூனரலுக்கு போனச்சு, எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான் இல்லப்பா, 12 வருஷத்துக்கு முன்னால நான் மட்டும் கேஸ ஒழுங்கா விசாரிச்சு உன் அப்பாவை அரெஸ்ட் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் வாழ்க்கையே மாறி இருக்கும்ல அப்படின்னு ஃபீல் பண்ணி முடிக்க அடுத்து டாக்டர் இங்க வரான். நினைச்சு கூட பார்க்கல நம்ம கொலை பண்ண அதே ஆள் நம்ம முன்னால உயிரோட இருப்பான்னு. ஹீரோவை பார்த்ததும் இவனுக்கு தூக்கி வாரி போடுது. ஆனா இவனை கொலைகாரன்னு கண்டுபிடிச்சால் 2.0 தானே, ஹீரோ இல்லையே. சோ ஹீரோ கேஷுவலா வந்த ஹீரோவை வெல்கம் பண்ணி கில்லர் அங்கிள் போட்டோவுக்கு முன்னால ஊதுவத்திய கொளுத்த போறான் பாருங்க. அப்போன்னு பார்த்தா அவன் கை வேலை செய்யல, அதை ஹீரோவும் நோட் பண்றாரு. அரகம் பிடிச்சது இப்போன்னு பார்த்தா எப்படி ஆகணும் அப்படின்னு ஒரு கையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இன்னொரு கையால ஊதுவத்திய கொளுத்துனவன் நான் தானே இவனை கொன்னேன், எப்படி உயிரோட இருக்கான் அப்படின்னு அதையே தாங்க நினைச்சிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து ஹீரோவுக்கு ஒரு போன் கால் வர, என்னடான்னு எடுத்து கேட்டா நேத்து நைட்டு யார் அந்த ஆக்சிடென்ட பண்ணாங்களோ அந்த ஆளை புடிச்சிட்டாங்களாம். அப்புறம் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு கிட்டுக்கிட்டு ஹீரோ ஸ்டேஷன் வர அரெஸ்ட் ஆனவன் பயங்கர கலவரம் பண்றான், என் வாழ்க்கையே போயிடுச்சு, என்னையும் புடிச்சிட்டீங்க, இனிமேல் நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன், குத்திக்கிட்டு சாவரன்னு ஒரு கத்திரிக்கோலை வச்சு ஸ்டேஷனையே அலற விட்டுட்டு இருக்க. ஹீரோ போய் அவனுக்கு 2 கொடுத்து அவன் மூஞ்சியை பார்த்தா யாரா இருப்பான்னு நினைக்கிறீங்க. அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போங்களேன். அதாவது சீரிஸ் ஸ்டார்ட் ஆன இடத்துக்கு ஹீரோவோட உலகத்துல ஹீரோ ஒரு குடிகார பையனை சேஸ் பண்ணி பிடிக்க பார்த்து கடைசியா அந்த சேசிங் ட்ராக்ல முடிஞ்சு அங்கதானே முதல் முறையா எலும்பு கூடயே கண்டுபிடிச்சாங்க. அந்த குடிகார பையன் தாங்க இவன். இந்த உலகத்துல கொல்லப்பட்ட 5வது விக்டிம் இவனோட காதலியா, நல்லா தேம்பல் வந்த தேங்காய் எண்ணெய் டப்பா மாதிரி இருந்துகிட்டு அங்கதான் குடிச்சிட்டு யார் யாரையும் ஆக்சிடென்ட் பண்றேன்னு நினைச்சா இங்கேயுமாடா நேத்து நைட்டு எதை குடிச்சிட்டு வந்து எங்க அப்பாவை அடிச்சு தூக்குன அப்படின்னு ஹீரோ உஷ்ணமானா. இவன் போட்டாலே நிதானம் தெரியாத அளவுக்கு ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டானா. ஆக்சுவலா அது இவனோட மாத்திரை இல்ல, 5வது விக்டிம் ஏதோ ஒரு வியாதி இருந்து அவ போட்டுக்கிற மாத்திரை. அவ செத்துட்டான்ற செய்தி வந்ததும் எப்படி போதை ஏத்திக்கிறதுன்னு தெரியாம இந்த மாத்திரையை போட்டு அது கொடுத்த போதையினால்தான் அங்கிள் 2.0 2 பேரையும் அடிச்சு தூக்கி இருக்கான். இவன் கிட்ட விசாரிக்கும் போது தாங்க ஹீரோவுக்கு தெரியாத ட்விஸ்ட் ஒன்னையும் அவுத்து விடுறான். நைட்டு 2 பேரையும் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இவன் உடனே அங்க இருந்து போல கொஞ்ச தூரம் தாண்டி போய் ட்ரக்கை நிறுத்திட்டு வெளியே வந்திருக்கான். தூரத்துல நின்னு கில்லர் 2.0 கழுத்தை நெரிக்கிறதையும் பார்த்திருக்கான். ஆனா தூரத்துல இருந்து பார்த்தான்ல இருட்டா வேற இருந்துச்சு. சோ கில்லரோட ஃபேஸ் இவன் சரியா பார்க்கல. இது வரைக்கும் அது ஆக்சிடென்டா தானே இருக்கும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க, ஹீரோ உட்பட. ஆக நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, நம்ம தேடிட்டு இருக்க அதே கில்லர் தான் இந்த கொலையும் பண்ணிருப்பான்னு முடிவெடுத்து ஹீரோ 2.0 பாடியை வச்சிருக்க மார்ச்சரிக்கு வர ஆல்ரெடி ஃபாரன்சிக் டாக்டர் அங்க நின்னு 2.0 பார்த்து அழுதுட்டு இருக்கா. பாடியை வெளியே எடுத்து பார்த்தா கழுத்து நெரிச்சதுக்கான மார்க் கழுத்துல நல்லாவே இருக்கா. செஞ்சிட்டாமா, நான் அவங்கிட்ட சொன்னல சீரியல் கொலை நடக்குது அதெல்லாம் ஒருத்தவன் பண்றான்னு, அவனே தாம்மா இந்த கொலையும் பண்ணிருக்கான். இனிமேல் அவனை விடுறதா இல்லைன்னு சொல்லி நைட் எங்க போய் யாரை தேட முடியும். ஹீரோ ஃபியூனரல் நடந்த இடத்துல உட்காந்து பழைய கதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க ஹீரோயின் அங்க வரா. அவகிட்டையும் இது ஆக்சிடென்ட் இல்ல சாவுன்னு தெரியப்படுத்திட்டு, இது ஏன் நேரமோ என்னவோமா, நான் இருக்க இடத்துல எல்லாம் எனக்கு வேண்டப்பட்டவங்க இப்படிதான் இறந்து போறாங்க. நான் அவங்கிட்ட முன்னாலேயே சொன்னல என்னோட அம்மாவா தங்கச்சியா நண்பியா ஒரு பொண்ணு இருக்கான்னு, அவளை கூட இந்த படுபாவிதாமா என் உலகத்துல கொன்னா. அங்க இருந்து இங்க வந்து இப்ப இங்க உயிரோட இருக்க என் அப்பாவையும் அவன் கையாலேயே பறி கொடுத்துட்டேன் பாத்தியா. ஆனா இனிமேலுமா அவனால யார் உயிரையும் போக விட மாட்டேன் அப்படின்னு அடுத்த நாளே ஹீரோ பார்க்க போறது கில்லரை தான். ஏன்னா அங்கிள் சாகறதுக்கு முன்னால 12 வருஷத்துக்கு முன்னால அவர் பார்த்த கில்லரோட முகம் ஞாபகம் வர மாதிரி இருந்துச்சு. அது ஞாபகம் வந்தா கில்லருக்கு தானே பிரச்சனை. சோ அவர் கதையை முடிக்கணும் தான் கில்லர் அவரை தேடி வந்திருப்பான். ஆனா அதுல யோசிக்க வேண்டிய விஷயம், எப்படி அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காருன்னு கில்லருக்கு தெரிஞ்சது. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, கில்லரை ஞாபகப்படுத்த அவருக்கு ஹிப்னடைஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சது 3 பேருக்கு. ஒன்னு ஹீரோ, இன்னொன்னு ஹீரோயின், 3வது இந்த கில்லர். இவன் மூலியமா இன்ஃபர்மேஷன் வெளியே போயிருக்குமோ அதை விசாரிக்க தான் ஹீரோ வந்திருக்காரு. ஆனா அவன் ஒரே அடி அடிச்சிட்டாங்க. சார் நான் அங்கிளை ஹிப்னடைஸ் பண்றதுக்கு
முன்னாலேயே இன்டர்நெட்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு பாருங்க. 12 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயின் அப்பாவை கொண்ட கேஸ்ல மாட்டின கல்பிரிட் உண்மையான கொலைகாரன் இல்ல. இப்ப உண்மையான கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சுக்க ஒரு டாக்டரை வச்சு அவரை ஹிப்னடைஸ் பண்ண போறாங்கன்னு. இத பார்த்துட்டு யார் வேணும்னா வந்திருக்கலாம்ல சார் அப்படின்ட்டான். அப்போ உன்னை விசாரிக்க வந்து ஒன் டைம் என் டைம் 2 வேஸ்டா? சரி நான் கிளம்புறேன்னு ஹீரோ கிளம்புறப்போ கில்லர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தானா? கேட்க கூடாத உன்னை கேட்டு ஹீரோவை யோசிக்க வச்சிட்டான். அது வந்து உங்களுக்கு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்க? இல்ல உங்களை மாதிரியே ஒருத்தவங்களை பார்த்ததான் ஞாபகம், அதான் கேட்டேன்னு கில்லர் கேட்டதும் திடீர்னு இதை கேட்கறதுக்கான அவசியம் என்ன? சோ இவனுக்கு என்னமோன்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஆல்ரெடி ஹீரோவுக்கு கில்லர் மேல டவுட் இருக்கா? ரைட்டு போட்டு தான் பாத்துருவோமே என்ன. இப்ப 2.0 பாடி கிட்ட போன ஹீரோ அவன் கைவிரல் நகத்தை பார்த்தா நகத்துக்கு அடியில சின்னதா பிளட் சாம்பிள் கிடைக்குதுங்க. அதையும் இந்த கில்லர் அங்கிளோட ஃபியூனரலுக்கு போய் அங்க கொசுவத்தியை கொளுத்தினால கொசுவத்தில அவன் வேர்வப்பட்டதுனால அதுலயும் அவன் டிஎன்ஏ இருந்திருக்கும். ரெண்டையும் லேப்ல கொடுத்து இது ரெண்டும் ஒன்னா இருக்கான்னு ஹீரோ செக் பண்ண சொல்ல இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுல உட்காந்து கேஸ் ஃபைல் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினுக்கு போனை போட்டு என்னம்மா எங்க இருக்க, நல்லா இருக்கியா, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு குசலம் விசாரிச்சதும் ஏங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்க. கில்லரால கொல்லப்பட்ட 6 பாடிய உங்க உலகத்துல பார்த்ததா நீங்க சொன்னீங்கல்ல, நல்லா தெரியுமா? கில்லர் 6 பேரை மட்டும் தான் கொன்னானா? ஏன் கேக்குறேன்னா விசாரணை முடிஞ்சு என் அம்மாவோட நகையெல்லாம் திரும்ப என்கிட்டயே கொடுத்துட்டாங்க. இதுல ஒரு நகை மட்டும் மிஸ் ஆகுதுங்க. கில்லர் தான் அவன் கொலை பண்ற ஆளுங்களுக்கு மேல ஒவ்வொரு நகையை வைக்கிறான்ல, அவன் வச்ச நகை கண்டுபிடிச்ச மீது நகைன்னு எல்லாத்தையும் சேர்த்தா மொத்த நகையும் வந்திருக்கணும்ல. ஒரு நகை மட்டும் மிஸ் ஆகுதுன்னா அவன் வேற யாரையும் கொலை பண்ணி அந்த பாடி நம்ம கிடைக்காம இருந்தா அப்படின்னு புது குண்டை தூக்கி போட்ட ஹீரோயின் கூடவே இன்னொரு கேள்வியும் கேக்குறா. பேரலல் வேர்ல்டுன்னு நீங்க சொல்ற கதையெல்லாம் யோசிச்சா அங்க நானும் இருந்திருப்பேன்ல, இங்க எனக்கு நடந்த எல்லாமே அங்க இருக்க அவளுக்கும் நடந்திருக்கும்ல. என்ன கேர் பண்ண இங்க ஆள் யாரும் இல்ல, அங்க அவளுக்கு ஆள் யாராவது இருந்தாங்களாங்க, நீங்க அவளை பாத்தீங்களா அப்படின்னு ஹீரோயின் ஆர்வமா கேட்க ஹீரோ உண்மையை சொல்ல ஓ நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதா தான் நடந்திருக்கும், நிச்சயமா அங்க உன்ன உள்ளங்கையில தாங்க ஒரு ஆள் இருந்திருப்பான் அப்படின்னு சூசகமா காதல் கதையெல்லாம் பேசி முடிச்சாலும் கில்லர் நமக்கு தெரியாம இன்னொரு கொலை பண்ணிருப்பானோன்னு ஹீரோவுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கா. அந்த பக்கம் கில்லர் அவனோட அடுத்த டார்கெட்டை சூஸ் பண்ணிட்டான். நைட்டு வயசான ஒருத்தவங்க வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கப்போ அவங்கள கடத்தி ஒரு இடத்துல வச்சு எல்லாரும் எப்படி கொல்லுவானோ அதே மாதிரி கழுத்தை நெரிச்சு கொல்றாங்க. விக்டிம் செத்துட்டதும் அவனுக்கு அவனே வேற பேசிக்கிறான், என்னடா அநியாயமா செத்துட்டோமேனு கவலைலாம் படாதீங்க, நீங்க ஒன்னும் ஃபர்ஸ்ட் இல்ல, அதே மாதிரி நீங்க லாஸ்டாவும் இருக்க மாட்டீங்க, நான் கடைசியா கொலை பண்ண வேண்டிய இன்னொரு ஆள் இருக்கு, என்ன அவங்களதான் ஃபர்ஸ்ட் நான் கொண்டு இருக்கணும், கடைசியா கொல்ல வேண்டியதா போச்சுன்னு அவன் சொல்ல அங்க கில்லரை பத்தின ஒரு சின்ன பிளாஷ்பேக்குங்க. அப்பெல்லாம் கில்லர் சின்ன பையன், இப்ப இவனால எப்படி அப்பப்போ உடம்புல சில பார்ட்டு அசைக்க முடியாதோ, அது ஹண்டிங்டன்ன்ற ஒரு டிசீஸ் தானே, இது அவனோட பாட்டிக்கும் இருந்திருக்கு. சின்ன வயசா இருக்கும்போது பாட்டி அதனால கஷ்டப்பட அப்ப யாரோ ஒரு லேடி தாங்க இவன் கூட இருந்து இவனை கண்ணு கருத்துமா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இவன் கிட்ட இருக்க செயினை கொடுத்தவங்க கூட அவங்க தான். பட் அந்த லேடியோட முகத்தை நமக்கு சரியா காட்டலையா. பிளாஷ்பேக்கை முடிச்சுட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா கில்லர் கிட்ட ஒரு கீபேட் போன் இருக்கு, அதுல இந்த வாட்டி நீங்க சூஸ் பண்ணுங்கன்னு யாருக்கோ மெசேஜ் அனுப்புன மாதிரி தெரியுது. எது எப்படியோ கில்லர் கடைசியா யாரையோ கொல்லணும்னு முடிவு எடுத்துட்டான். அவங்க மேல கோவமா இருக்கான், அவங்கள கொன்னுட்டு அவங்களுக்கு அந்த நகையை போடதான். இன்னமும் ஹீரோயின் அம்மாவோட நகைகள்ல ஒரு மோதிரத்தை கில்லர் எடுத்து வச்சிருக்கான். அதை காட்டி முடிச்சா அடுத்த சீன்ல ஸ்டேஷன்ல மீட்டிங் நடக்குது. கில்லரால கொல்லப்பட்ட எல்லா விக்டிம்ஸையும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க யாரு என்னன்னு. பொதுவா ஒரு சீரியல் கில்லர் நிறைய பேரை கடத்தி கொல்றான்னா அவன் செலக்ட் பண்ற ஆளுங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கணும்ல. இதுல 6 பேரை பாத்தீங்கன்னா எல்லாரும் பெண்கள்ன்ற ஒரு காமன் பாயிண்ட தவிர அவங்க ஏஜ், வேலை செய்யற இடம், கடத்தப்பட்ட இடம் எதுவுமே மேட்ச் ஆகல. எதை வச்சு இவங்களெல்லாம் கில்லர் சூஸ் பண்ணான்னு தெரியல. ஆனா ஒண்ணு, சித்தி பையன் ஸ்கூல் படிக்கும் போது அதே வயசுல இருக்க இன்னொரு பையன் சித்தி பையனோட ஃப்ரெண்ட் ஆகி அடுத்து அவன் கில்லரா மாறி இருக்கான்னா கில்லர் 30 வயசுக்கு உட்பட்ட ஆளா இருக்கணும். அந்த டைம்ல கில்லர் போட்டிருந்த யூனிஃபார்ம் வச்சு பார்த்தா அவன் ஃபாரின் ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஆளா இருக்கணும். இப்ப நல்ல வேலையிலயும் ஒரு பான்னு ஹீரோ கணிப்ப சொல்லிட்டு இருக்கும் போது இங்க 6வது விக்டிமோட பொண்ணு வரா. விசாரணை என்ன ஆச்சு, கில்லரை புடிச்சிட்டீங்களான்னு கேக்குதான் வரா. அவளோட கையில அவ அம்மா யூஸ் பண்ண மாத்திரை ஒண்ணு இருக்குங்க. இதை வச்சுதான் ஹீரோ ஒரு ட்விஸ்டையே கண்டுபிடிக்கிறாரு. உங்க அம்மா இந்த மாத்திரையை போடுவாங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரியான வியாதி இருந்துச்சுன்னு கேட்டு எப்பா பிய ஒண்ணு இது வரைக்கும் கில்லரால யாரெல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் வியாதி ஏதாவது இருக்கா, அவங்க ஹாஸ்பிட்டல் எதுக்கும் போயிருக்காங்களான்னு செக் பண்ணுன்ற ஆர்டர் போட இன்னொரு பக்கம் ஹீரோயின் கில்லர் கூப்பிட்டு அமிச்சான்னு அவனை பார்க்க அவன் இடத்துக்கே போயிருக்கா. அங்க கில்லருக்கும் ஹீரோயினுக்கும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே இங்க PA1 ஹீரோ சொன்னதெல்லாம் விசாரிச்சு சார் ஆமா சார் மிஸ் ஆன 6 பேருக்குமே ஒரு வியாதி இருந்திருக்கு சார், 6 பேருமே காமனா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்க, அதை நடத்திட்டு இருக்கிறது கில்லர்ன்ற வரைக்கும் கண்டுபிடிச்சு ஹீரோ கிட்ட சொல்லிட்டான். அதே நேரம் நல்லா டொங்கு விழுந்த தோசைக்கல்ல மாதிரி ஒருத்தன் இருக்கான்ல கில்லர்ன்னு அவன் ஹீரோயின்ட்ட என்னம்மா அங்கிள் செத்துட்டாருன்னு ஃபீலிங்ஸா இருக்கா, ஃபீல் பண்ணலாம் தப்பு இல்ல, அவரால் தானே இன்னைக்கு நீ உயிரோட இருக்க, உன் உயிரை அவர் காப்பாத்திருக்காருன்னா அவர் செத்து நீ ஃபீல் பண்ணாம இருந்தா எப்படி அப்படின்னு புரியாத விஷயத்த உளர்னதும் அவரால நான் உயிரோட இருக்கணும் ஏன் அந்த மாதிரி சொல்றீங்கன்னு ஹீரோயின் கேட்டா ஆமாமா 12 வருஷத்துக்கு முன்னால உன் அப்பா கொல்லப்பட்டு வீட்டுக்கு போன நீ உன் அப்பாவோட பாடியை பார்த்த கதைய அடிக்கடி என்கிட்ட சொல்லுவல்ல, யோசிச்சு பாரு அன்னைக்கு என்ன ஆச்சு, மழை பெஞ்சுது, உன் கையில கொடை இல்ல, சோ மழை நிக்கிற வரைக்கும் பஸ் ஸ்டாப்லயே வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே வீட்டுக்கு வந்த, நடுவுல உன் வீட்டுல போனை மறந்து வச்சிட்டேன்னு அதை எடுக்க அங்கிள் வந்தாரு பாரு,
வரும்போது கில்லர் அவர் அடிச்சு அட்டாக் பண்ணிருக்கான்னா அது வரைக்கும் அவன் வீட்டுல தானே இருந்திருக்கான். மேபி அவருக்கு முன்னால நீ வீட்டுக்குள்ள போயிருந்தா கில்லர் உன்னையும் கொண்டு இருப்பான். அப்ப அங்கிள் உன்னை காப்பாத்தின கணக்கு தானே. இத கில்லர் சொல்லிட்டு இருக்கும் போதேங்க எக்ஸாக்டா நீங்க என்னதான் நடந்துச்சோ அந்த பிளாஷ்பேக்கை முழுசா காட்டுறாங்க. சித்தி பையன் கில்லர் 2 பேரும் ஹீரோயின் வீட்டுக்கு போய் ஹீரோயின் அம்மாவோட நகையெல்லாம் திருடிட்டு இருந்திருக்கானுங்க. அப்ப ஹீரோயின் அப்பா எதிர்பார்த்த டைமை விட கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டாரா. சித்தி பையன் ஓரமா போய் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டாலும் உள்ள வந்த ஹீரோயின் அப்பா ஹீரோயின் தான் போன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அப்ப ரூமுக்குள்ள தெரியாம ஜுவல் பாக்ஸ் தவறி கீழே விழுந்ததும் அந்த பாக்ஸை திறந்தாலே தான் ஒரு மியூசிக் வரும் இல்லையா. போன எபிசோட்லயே கில்லர் இது அங்கிள் கிட்ட சொல்லிருப்பான். தவறி விழுந்து மியூசிக் கேட்டுக்கிட்டே இருக்கா. அது என்னவோ கில்லருக்கு அந்த மியூசிக்கை கேட்ட உடனே ஒரு கடுப்பு. அவன் கடுப்புல இருக்கும்போது என்னடா உள்ள சவுண்ட் கேக்குதேன்னு ஹீரோயின் அப்பா அதை பார்க்க வர தவறி விழுந்த ஜுவல் பாக்ஸ்ல இருந்தே ஒரு நகை எடுத்து அதாலேயே கில்லர் ஹீரோயின் அப்பாவை கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்கான். அதே வீட்டுல ஹீரோயினும் அவ அப்பாவும் சேர்ந்து எடுத்த போட்டோல கூட ஹீரோயினிய தான் குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்திருக்கான். நல்ல வேலையா அன்னைக்கு மழை நின்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலான்னு ஹீரோயின் எடுத்த முடிவுனால இன்னைக்கு உயிரோட இருக்கா. அதை காரிட்டு பிரசன்ட்டுக்கு வர இப்படிதாம்மா நம்ம எடுக்கிற ஒரு முடிவுனால சில முடிவு நம்மள வாழ வச்சிரும், சில முடிவு நம்மள காவ கொடுத்துரும். நீ எடுத்த முடிவு உன்னை வாழ வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள அந்த பக்கம் ஹீரோ ஏற்கனவே விக்டிம்ஸ் எல்லாம் கில்லரோட கிளினிக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. கில்லரோட ப்ரொஃபைல செக் பண்ணா ஹீரோ சந்தேகப்பட்ட மாதிரியே ஆளு 30 வயசுக்குள்ள இருக்கான். சின்ன வயசுல ஏதோ ஒரு ஃபாரின் ஸ்கூல்ல தான் படிச்சும் இருக்கான். போதா குறைக்கு இன்னைக்கு டாக்டர்ன்ற ஒரு நல்ல வேலையிலயும் இருக்கானா. அப்ப அவன் தான் கில்லரா இருப்பானோன்னு சந்தேகப்பட்டு நடுவுல 2.0 விரல் நகத்துல கிடைச்ச பிளட் சாம்பிளையும் கில்லரோட கைப்பட்ட கொசுவத்தில இருந்த அவன் டிஎன்ஏவையும் கம்பேர் பண்ண சொல்லி லேப்ல கொடுத்தாருல்ல. இப்ப அதை போய் கேட்டாங்க. சார் 2 சாம்பிள்ல இருக்க டிஎன்ஏவும் ஒண்ணுதான் சார். அதோட நீங்க ஒரு பிளட் சாம்பிள் கொடுத்தீங்கல்ல, அதுல இருக்க டிஎன்ஏவை பார்த்தா இந்த பிளட்டுக்கு சொந்தக்காரனுக்கு ஹண்டிங்டன்ன்ற ஒரு டிசீஸ் இருக்கணும் சார். அதுக்காக இந்த மாத்திரையெல்லாம் அவன் சாப்பிட்டுருக்கான்னு பிளட் சாம்பிள்ல தெரிய வந்திருக்குன்னு டாக்டர் புட்டு வைக்க இதுக்கு மேல நாங்க சந்தேகம். நல்லா தையல் பிரிஞ்ச தயிர் பாக்கெட் மாதிரி இருக்கான்ல டாக்டர். அவன் தாண்டா கில்லர். என்ன மேட்ரை ஹீரோயினுக்கு சொல்லிடலாம்னு ஹீரோயின் செல்லு கால் பண்ணா போன் எடுக்கிறது ஹீரோயின் இல்ல கில்லர். டேய் குலகார பக்கி, ஹீரோயின் போன் எப்படா வாண்ட வந்துச்சு? எங்கடா அவ? என்னடா பண்ண அவள? ஹீரோயினுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா கோபுராணி நீ கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமா உன்னை கொல்லுவண்டா. எங்க அவ? மரியாதையா சொல்லிடுன்னு ஹீரோ கத்துறாரு. நீ போலீஸ் தானே, கண்டுபிடி. இப்ப எப்படி என்ன கண்டுபிடிச்சியோ அதே மாதிரி முடிஞ்சா அவளையும் கண்டுபிடுறா பாப்போம் அப்படின்னு அல்லாகிட்டு கில்லர் போனை ஆஃப் பண்ணிட்டான். ஹீரோவுக்கு தலையும் புரியல காலும் புரியல. உடனே அசிஸ்டன்ட் 2 பேருக்கும் போனை போட்டு தம்பிங்களா எங்கடா இருக்கீங்க, சீக்கிரமா கில்லரோட கிளினிக்கு போங்கடா, அங்க ஹீரோயின் இருக்காளான்னு பாருங்கடா அப்படின்னு அவங்க 2 பேரையும் அனுப்புறாரு. அவனுங்க போய் பார்த்தா ஆள் யாருமே இல்ல. ஆனா இப்பதான் 2 பேரும் அங்க உட்காந்து டீ குடிச்சதுக்கான தடயங்கள்லாம் இருக்கு. கண்ணு வைக்கிற நேரத்துல கில்லர் ஹீரோயினை எங்க தூக்குனான்னு தெரியலங்க. இந்த பக்கம் ஹீரோ கில்லரோட போனை ட்ரேஸ் பண்ணி அவன் லொகேஷனை பாத்துக்கிட்டே ஒரு கேலரிக்கு வராரு. அவங்க உயிர் போற பஞ்சாயத்துல சுத்திட்டு இருக்கான். கில்லர் என்னடான்னா இங்க கேலரியில ஒரு பெயிண்டிங்க அவ்வளவு சுவாரஸ்யமா ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. இவனெல்லாம் என்ன பண்ணலாம் இருங்க ஹீரோ என்ன பண்றாருன்னு பாப்போம். கேலரிக்குள்ள வந்து கில்லரை வளைச்சு தேடிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல கில்லரே ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்து ஹீரோவுக்கு முன்னால நிக்கிறான். ஹீரோ அவனை பார்த்து துப்பாக்கியை நீட்டி எங்கடா ஹீரோயின் சொல்றான்னு கேட்கும் போது கில்லர் ஹீரோயினை பத்தி எதுவுமே சொல்லங்க. ஒரு நக்கல் சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே டக்குன்னு கை 2 மேல தூக்கி நான் தான் நீங்க தேடிட்டு இருக்க கொலகாரன், நீங்க சந்தேகப்படுற எல்லா கொலையும் நான் தான் பண்ணேன், அதுக்கு நான் சரண்டர் ஆகிறேன்னு சராமரியான ஷாக்க கொடுக்குறான். அதோட எபிசோட் முடியுதுங்க. எல்லாரும் கொலை பண்ணிட்டு எப்படி தப்பிச்சு வரலாம் தானே பாப்பாங்க. இவன் வாண்டடா வந்து சரண்டர் ஆகுறான்னா பின்னால பெரிய ட்விஸ்ட் ஏதோ ஒன்று இருக்கணும்ல. பிளஸ் ஹீரோயினை வேற என்ன பண்ணான்னு தெரியல. அந்த உலகத்துல அவளை அப்பீட் ஆகின மாதிரி இந்த உலகத்திலயும் அதை ரிப்பீட் பண்ணிருப்பானோ இப்படின்னு பல கேள்வி வந்தாலும் நான் இப்பவே ஒன்னு சொல்லிடுறாங்க. இன்னும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத வேற லெவல் ட்விஸ்ட் ஒன்னு அடுத்த எபிசோட்ல காத்துக்கிட்டு இருக்கு. சட்டுன்னு முடிஞ்சா அடுத்த வீடியோல 3 எபிசோடு, அப்படி இல்லைன்னா 2 எபிசோடு எடுத்துக்கிட்டு ஓடி சீக்கிரமா வந்துடுறேன். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.